ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மழை காலத்தில் செடிகளை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்றத வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். மழை வந்தாலே பல நன்மைகள் நம்ம கார்டனுக்கு நிறையவே இருக்குங்க. அதே சமயத்தில் மழை காலத்தில் நிறைய பிரச்சனைகளுமே நம்ம செடிகளுக்கு வரும். பல நன்மைகள் இருந்தாலுமே கூட இந்த மாதிரி மழை ட்ரைனேஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி மழை வரும்போது எல்லா இடத்துலையுமே தேங்கி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு டிப்ஸ் நம்மளோட ட்ரைனேஜ் பாட்டில் ஹோல் நல்லா இருக்கா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு மெயினாகவே பார்க்கணும். என்னதான் நம்ம தொட்டியில் ஓட்டை போட்டு வச்சுருந்தாலுமே மழை காலத்தில் அந்த மாதிரி தண்ணி தேங்கி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு குச்சி வச்சு நம்ம அந்த ஹோலை இடித்து விடணும். இல்லை அப்படின்னா அந்த மண் அந்த ஹோலை அடைச்சிட்டு தண்ணி அப்படியே மேலேயே தேங்கியே வச்சுருக்குமே தவிர கீழே இறங்கி போகாது. மெயினாக எப்பயுமே நம்ம அது க்ரோபேக்காக இருக்கட்டும், தொட்டியாகட்டும், நல்ல பெரிய தொட்டியாக இருந்தது அப்படின்னா உங்களால் அதை ஹோல் கீழே போட முடியல அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஒரு சின்ன நம்ம அந்த தேங்காயில் இது இருக்கும்ல, கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ரிமூவ் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைனா பிளாஸ்டிக் டம்ளர் ஏதாவது இருந்தால் அதை வச்சு நீங்கள் வாட்டர் தற்சமயத்துக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. மழை நின்ற டைமில் நீங்கள் ஹோலை கொஞ்சமாக பெருசாக போட்டு விட்டுக்கோங்க. மெயினாக க்ரோபேக்கில் 1-2 ஹோல்ஸ் தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு கம்பியில் ஹீட் பண்ணி வச்சு அதில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஹோல் போட்டு விட்டுக்கோங்க. ரெண்டாவது டிப்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா, சின்ன சின்ன நாற்றுகள் நம்ம விதைகள் போட்டிருப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நல்லா அடிக்கிற வெயிலில் சாஞ்சிருவாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கம்பு நாட்டி அதை கட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாக நம்ம கட்டக்கூடாது. ஏன்னா அது புது தளிராக தான் இருக்கும். ரொம்ப டைட்டாக கட்டும்போது அந்த தண்டுகள் உடஞ்சிரும். ஸோ அதே மாதிரி ரோஸ் செடிகளுக்கும் நல்லா காற்றடிக்குது, பலமாக இருக்குது அப்படின்னா, ஹெவியாக பெரிய செடியாக இருக்கும்போது சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு கம்பு வச்சு கட்டி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம கட்டி விட்டதுக்கப்புறமா திரும்பவும் அகைன் மழை வந்தாலும் அது ஒன்றும் ஆகாது, அப்படியே பாதுகாப்பாக இருப்பாங்க. நம்ம எடுத்துக்க போகிறது சாம்பல் எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மழை காலத்தில் நம்ம செடிகளுக்கு பொட்டாசியம் சத்துக்கள் ரொம்ப அதிகமாகவே தேவைப்படும். இந்த காலத்தில் செடிகளுக்கெலாம் ஒரு பயிர் ஊக்கியாகவும் பூச்சி விரட்டியாகவும் சாம்பலை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சாம்பலை ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு மழை நின்றதுக்கப்புறமா உங்களோட செடிகளுக்கு வேர்பகுதிகளுக்கு பக்கத்தில் அந்த செடிகளுக்கு கொஞ்சம் ஒரு 10 கேப் அடி தள்ளி நீங்கள் அதை தூவி விட்டுட்டு மண்ணை நல்லா கிளறி கொடுத்துருங்க. ஸோ மழை பெய்கிற டைமில் மண் ரொம்ப இறுக்கமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டூல்ஸ் வச்சு அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளறி கொடுத்தீங்க அப்படின்னா அது லூஸாக இருக்கும். சின்ன செடியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கொடுங்க. ரொம்ப பெரிய செடியாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் தாராளமாக. செடியில் அஸ்வினி பூச்சி தொந்தரவுகள் இருந்தாலும் தாராளமாக போகும். இரும்புகள் தொந்தரவுகள் இருந்தாலும் அது சரி செய்யும். இந்த மழை காலத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மகரந்த சேர்க்கைகள் நடைபெறாது. ஏன்னா மழை டைமில் பூச்சிகள் எதுவுமே வராது இல்லையா. ஸோ அதனால் ஈல்டுகள் அதிகமாக எடுக்க முடியாது. காய்கறி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஈல்டு எடுக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆண் மகரந்த பூவை எடுத்து பெண் மகரந்த இதில் அந்த மகரந்தத்தால் மட்டும் தூவி விட்டீங்க அப்படின்னாலே இயற்கையாகவே மகரந்தம் சேர்க்கை நடைபெறும். ஈல்டும் அதிகமாகவே எடுக்கலாம். மழை காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா செடிகள்லேயுமே காய்கறி செடிகள், பூக்கள் செடிகள்லாம் இந்த பூச்சி தொந்தரவு பயங்கரமாகவே இருக்கும். இந்த பூச்சிகள்லாம் இலைகளுக்கு அடியில் முட்டை வச்சு பயங்கரமான அந்த அரிப்புழு வந்தாலே நம்ம தோட்டத்தையே மொத்தமாகவே காலி செஞ்சிடும். ஸோ எனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய இருந்தது. இந்த முருங்கை மரம் இருந்ததுனால எனக்கு நிறைய இருந்து, இப்போ முருங்கை மரம் இல்லாதனால 1-2 கல் பூச்சி தொந்தரவுகள் தான் எனக்கு அதிகமாக இருக்குது. இந்த லெமன் செடியிலலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பூச்சி தொந்தரவுகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக எந்த செடியாக இருந்தாலும், ரோஜா செடியாக இருந்தாலும், மல்லி செடிகள் இருந்தாலும் அதில் ஏதாவது இலைகள் மாறுதா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை உடனே இலைகளை திருப்பி பார்க்கணும். ஏன்னா இலைகளுக்கு அடியில் தான் முட்டைகள் அதிகமாகவே வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா அந்த இலையை ரிமூவ் பண்ணி காலால் நசுக்கியோ இல்லை அப்படின்னா அதை வேறு ஏதாவது நீங்கள் எரிக்கவோ அப்படி பண்ணிடுங்க. குப்பையில் நம்ம வேஸ்ட்டில் எரிப்போம் இல்லையா, ஸோ அதோடு சேர்த்து போட்டு எரிச்சிருங்க. வேறு செடியோடு நம்ம வெட்டி நம்ம தூரையிடும்போது அதுக்கு ஸ்ப்ரெட் ஆகி அந்த செடிகள் வீணாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மாதிரி இலைகளை சாப்பிட்டுட்டு அந்த இலைகளை சுருட்டி அந்த புழுக்கள் வைக்கும். அந்த இலைகள்லாம் பார்க்க வெட்டு மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிறைய இலைகள் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். மாதிரி புழுக்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீம் ஆயில், பூந்தி கொட்டை அல்லதுனா சோப்பு
ஆயில் வந்துட்டு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மழைக்காலத்தில் வந்துட்டு நாட்டு உரங்கள் வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா செடிகள் வந்துட்டு நல்லாவே க்ரோத் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மாட்டுச்சாணம் தொழு உரம் நல்ல மக்கிய உரத்தை வந்துட்டு மண் வந்து நமக்கு மழை டைமில் இறுகி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு தொட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் தாராளமாக. ஸோ நான் 8 இன்ச்சு பாண்டுக்கு வந்துட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சாணாங்கி உரம் வந்துட்டு கொடுப்பேன். அதே மாதிரி நம்ம எல்லா செடிகளுக்குமே இந்த மாட்டுச்சாணத்தை தொழு உரத்தை மழைக்காலத்தில் கொடுத்துட்டு வாங்க. சூப்பரான க்ரோத் வந்து இருக்கும். இந்த உரத்தை கொடுக்கும்போது இந்த உரம் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி மக்கி போய் இருக்கணும். செடிகள் வந்துட்டு நல்ல ஒரு வளர்ச்சிகள் வரும். மாட்டுச்சாணம் தொழு உரம் வந்துட்டு கிடைக்காதவங்க வந்துட்டு நல்ல மக்கிய மண்புழு உரங்கள் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நீங்கள் எப்போ கொடுக்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை நின்று ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. அதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி வந்து போட்டு விட்டுக்கணும். மண்புழு உரம் வந்துட்டு 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதுக்கப்புறமா இந்த மழை காலங்களில் வந்துட்டு நீங்கள் ப்ரூனிங்னு ஒன்று பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே க்ரோ ஆகும். அது செடியாகட்டும், மரமாகட்டும், கொடியாகட்டும், எதுவாக இருந்தாலுமே இந்த மழை காலங்களில் நீங்கள் அது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனுங்க. இந்த டைமில் தான் நீங்கள் வந்துட்டு ப்ரூனிங் பண்ணலாம். அந்த செடிகளை ரீபாட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த சமயத்தில் நீங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். மெயினாக மழை காலங்களில் பெரிய பெரிய மரங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அது மழை காலங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அதை நம்ம ப்ரூன் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த அடிக்கிற மழைக்கும் காற்றுக்கும் வந்துட்டு மரங்கள்லாம் வந்துட்டு சாயாமல் இருக்கிறத வந்துட்டு நம்மளால் தடுக்க முடியும். அதில் இந்த மழை காலங்களில் இந்த பழுத்த இலைகள், தேவையில்லாத வேஸ்ட்டு பக்கத்தில் இருக்க சைடில் இருக்க கம்புகள், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க முடிஞ்ச அளவுக்கு. அதே மாதிரி நம்ம காய்கறிலாம் வைக்கிறோம் அப்படின்னா அடியில் இருக்கிற லீஃபில் இருந்து தான் பூச்சிகள் மேலே தாக்குதலுக்காக ஏற்படுத்தும். ஸோ அந்த கீழே இருக்கிற இலைகள்லாம் வந்துட்டு கட் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெரஸ் கார்டன் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். ஸோ டெரஸ் கார்டனில் வந்துட்டு நம்மளுக்கு மழை பெய்கிற டைமில் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை செடிகளை வந்துட்டு நம்ம மாற்றி ஒதுக்கி வைக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி நம்ம மொத்தமாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மாடி தோட்டத்தில் பார்க்கக்கும் ரொம்ப லுக்காக அழகாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு தண்ணி தேங்காமலும் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக அந்த டைமில் கழுவி வந்துட்டு எடுக்கிறதுக்குமே சரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு இடத்துல நீங்கள் செடிகளை வந்துட்டு வைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அழகாக கேர் பண்ணி கொண்டு போய்க்கிறலாம். மெயினாக வந்துட்டு டெரஸ் கார்டனில் போகும்போது நம்ம வந்து எப்பயுமே மேலே ஒரு செப்பலோ இல்லை பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். மழை பெய்கிற டைமில் வந்துட்டு மெயினாக போகாதீங்க. ஸோ மழை நின்றதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக அதுக்கப்புறம் போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். மழைக்காலத்தில் வந்துட்டு நம்ம விதைகளை பார்த்து பார்த்து போடும்போதெல்லாம் வந்துட்டு முளைக்காதுங்க. அந்த மழை காலத்தில் மட்டும் நம்ம போடாத விதைகள் கூட நம்ம செடிகளை சுற்றி களை செடிகள் போல் காடு போல் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடுங்க. நம்ம போடுற அந்த மழை காலத்தில் உள்ள உரங்களை அந்த செடிகளே வந்துட்டு உறிஞ்சி எடுத்துப்பாங்க. நமக்கு முக்கியமான செடிகளுக்கு வந்துட்டு அந்த சத்துக்கள் போய் சேராது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த களை செடிகளை உடனே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த இடத்துல செடிகளோட இதை வந்துட்டு ரோஜா செடிகளாகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு செடிகள் இருக்கிற பக்கத்துலேயும் அந்த களைகளை எடுத்ததுக்கப்புறமா நீட்டாக அழகாக அந்த தொட்டியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சத்துக்களை வந்துட்டு அந்த செடிகள் உறிஞ்சாமல் நம்ம ரோஜா செடிகளுக்கு கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் களை செடிகள் இருந்தது அப்படின்னா கையோடு அதை பிடுங்கி எடுத்துருங்க. உங்களால் கண்டினியூவாக டெய்லியும் போக முடியலைனாலும் ஒரு 2 டேஸ்க்கு 1 டைம் இல்லை 1 வீக்குக்கு 1 டைம் கூட நீங்கள் போயிட்டு வந்து பார்த்து அந்த களை செடிகளை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுதான் உங்கள் செடிகளுக்கு நல்லது. நின்றுச்சு அப்படின்றதுக்காக நீங்கள் உடனே செடிகளுக்கு வந்துட்டு தண்ணிகள் வந்து பயன்படுத்தாதீங்க. அந்த மண்ணை வந்து நல்லா காய விடுங்க. அந்த மண் நல்லா ட்ரைன் ஆகணும். ட்ரைன் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு தண்ணிகளை கொடுக்கணும். இந்த மழை காலத்தில் வந்துட்டு ஏர் சர்க்குலேஷன்றது வந்து நம்மளோட செடிகள் மழை பெஞ்சு அந்த மண்கள் வந்துட்டு ரொம்ப இறுக்கமாக இருக்கும். ஸோ அப்படி இறுக்கமாக இருந்ததுன்னா நம்ம வேர்களுக்கு வந்துட்டு சரியான ஒரு காற்றோட்டம் வந்துட்டு கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம அந்த டைமில் அந்த மண்களை நல்லா கொத்தி களைச்சி விடணும். நம்மக்கிட்ட சின்ன சின்ன தொட்டிகளில் மண் இருக்கிறத வந்துட்டு டூல்ஸை வச்சுட்டு நம்ம களைச்சி விட்டுக்கலாம். தரையில் இருக்கிறத வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லோரும் இந்த மாதிரி மண்ணுகளை வந்துட்டு நல்லா கொத்தி களைச்சி விட்டுக்கோங்க. இப்படி களைச்சி விட்டால் தான் செடிகள் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக காற்றோட்டமாக இருக்கும்.
இப்படி கழிச்சு கொடுக்கும்போது நம்ம அந்த மண்ணில் இருக்க ஈரப்பதங்கள் வந்துட்டு வேகமாகவே காஞ்சி போகும். மழை பெஞ்சு முடிஞ்சோடனே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. மண்ணிலே நல்ல காற்றோட்டம் இருக்கும், செடிகளும் வந்துட்டு நல்லா வளர்ந்து வரும். இந்த 10 டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.